இந்த வீடியோவை வழங்குவோர் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் மற்றும் சந்தானம் இணைந்து நடிக்கும் மதகஜ ராஜா ஜனவரி 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாய் டர்சன் டாக்கீஸ் வியூவர்ஸ், இன்றைக்கு நிறைய முக்கியமான சினிமா அப்டேட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு நம்ம தளபதி விஜயண்ட பட அப்டேட்டோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தளபதியின் லாஸ்ட் திரைப்படமான தளபதி 69 திரைப்படத்தை எச் வினோத் டைரக்ட் செய்து வருகிறார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜே அருணாச்சலம் இந்த திரைப்படத்தில் நடிப்பது உறுதியாக இருக்கிறது. அதனை அவரே தனது இன்டர்வியூவில் பகிர்ந்திருக்கிறார். இந்த தளபதி 69 லாஸ்ட்டு, அதாவது தளபதி இந்த கடைசி படத்தில் தான் இருப்பதாகவும் தான் மமிதாவுக்கு பேரா இந்த திரைப்படத்தில் நடிப்பதாகவும் தனது இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருக்கின்றார். சூர்யாவின் 45வது திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் செய்து வருகிறார். இந்த திரைப்படத்தின் அப்டேட்டுகள் அடிக்கடி வெளியிட்டு கொண்டே வருகிறார் ஆர்ஜே பாலாஜி. இந்நிலையில் இந்த திரைப்படத்துக்கு பேட்டைக்காரன் என்ற பெயர் டைட்டில் இட்டிருக்காங்க என்ற மாதிரி செய்திகள் சோசியல் மீடியாவில் பரவி வருகின்றது. சூர்யாவின் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக காத்திருக்கின்றது. தமிழ் சினிமாவில் போன வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான மகாராயா திரைப்படம் பார்த்தீங்கன்னா சைனாவிலேயும் அண்மையில் ரிலீஸ் ஆகி சைனாவில் மட்டும் 91 கோடி ரூபாய் வசூலை சந்தித்துள்ள நிலையில் இப்போ மகாராயா பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா 200 கோடியை கடந்துள்ளது. இன்று ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகின்ற 25வது திரைப்படமான கிங்ஸ்டன் திரைப்படத்தின் கிளிம்ஸ் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. மேலும் சிபி சத்யராஜ் நடிப்பில் உருவாகி இருக்கின்ற 10 hours திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. இது போன்ற சினிமா நியூஸ் அறிஞ்சிக்க டர்சன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.